ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு vanicooking&lifestyle. இன்றைக்கி நம்மளோட சேனலில் கோவில் ஸ்டைலில் புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்ப சூப்பரான, ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. அதுவும் கோயிலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்டிலேயே பண்ணலாம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இடையில சொல்கிற டிப்ஸ் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டில் நம்ம சாதம் வடித்து எடுத்துக்கலாங்க. இதை நம்ம ஆற விட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு 2 ஸ்பூன் போல் நல்லெண்ணெயும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். கருவேப்பிலை இந்த மாதிரி சூடாக நீங்கள் போடும்போது நல்லா சூடாக ரைஸ் இருக்கும்போது நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லெண்ணெய் ரைஸ் ஒட்டாமல் உதிரியாக கிடைக்கிறதுக்காக நல்லெண்ணையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஆற விட்டுறலாம். இப்போது அதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேங்க. இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் தான் நம்ம பண்ணுறோம். இதை இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டாச்சு. அடுத்ததாக மல்லி, இது ஒரு 3 ஸ்பூன் போல் எடுத்துருக்கேங்க. அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா சிம்லே வச்சு நல்லா தனித்தனியாகவே நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்றா சேர்க்கும் போது எல்லாமே ஒன்று போல் உங்களுக்கு வறுபடாது. அப்போ நம்ம தனித்தனியாக பண்ணிக்கிட்டோம்னா நல்லா நமக்கு ரோஸ்ட் ஆயிரும். இப்போது இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுடரை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட செஞ்சு வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போ வேணுமோ அந்த டயத்தில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்கள் மிளகு ரோஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம கொஞ்சமாக வெந்தயம் ரோஸ்ட் பண்ண போகிறோம். வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் நீங்கள் சேர்த்திங்கன்னா போதும். எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கசப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துடலாம். அடுத்ததாக காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிக்கும் போதும் கிள்ளி போடுவோம். அதனால் இதில் நான் 4 மட்டும் சேர்த்துருக்கேன். நல்லா இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து லாஸ்ட்டாக எள்ளு சேர்க்க போகிறோம். எள்ளு சேர்க்கும் போதே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா பேன் நல்லா சூடாகவே இருக்கும். அதிலே நல்லா உங்களுக்கு எள்ளெல்லாம் வெடிச்சிரும். இதை நல்லா நம்ம வறுத்துட்டு அதையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். பவுடரை ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் காய்ச்சது கடுகு பொரிய விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க நீங்களும். அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும், கொஞ்சம் கெட்டு போகாமலும் இருக்கும். இப்போ அதோடவே பெருங்காயத்தூளும் கருவேப்பிலையும் சேர்த்து பொரிஞ்சதும் அதில் கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் சேர்த்துருக்கேன். நிலக்கடலை இருக்கு இல்லைங்களா, வறுத்த கடலை தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நம்ம வறுக்க போகிறோம். அதோடவே காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டாச்சு. இதை இப்போ நல்லா எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போவுமே நீங்கள் அந்த எண்ணெயிலே இந்த மஞ்சள் நம்ம பொரிய விடும்போது நல்லா உங்களுக்கு கலர் நல்லா கிடைக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இதை புளி ஏற்கனவே நான் ஊற வச்சாச்சு. நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ் ஒரு லெமன் சைஸில் நான் ஏற்கனவே புளி ஊற வச்சுட்டேன். இப்போ அதில் 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணதும் அந்த புளிக்கரைசலை சேர்த்தாச்சு. புளிக்கரைசலை கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க. தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரும்போது நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவையும் சேர்த்துடலாம். இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம். புளியோட பச்சை ஸ்மெல், அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ண போகிறோம். நல்லா சிம்லே வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா கெட்டியாகும் உங்களுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். கோவிலில் போய் நம்ம சாமி கும்பிட்டு எல்லாருக்குமே ஞாபகம் வருது புளியோதரை தான். இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம கோயிலுக்கு கூட போக முடியல. புளியோதரையும் நம்ம அதனால் வெளியில் சாப்பிட முடியல இல்லைங்களா. இந்த இதை இப்போ நீங்கள் வீட்டிலே ரொம்ப சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், நம்மளோட
பேஸ்ட் வந்து எவ்வளோ கெட்டியாக நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ஆற வச்சுருக்கிற சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். கோவில் புளியோதரை உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க புளியோதரை. உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா வெள்ளை இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளோட புளியோதரை வந்து ரெடியாகிடும். பாருங்கள் எப்படி சூப்பராக அட்டகாசமாக இருக்குது. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். அப்படி பிடிச்சதுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.